வணக்கம். நெட்ல நாம பாக்குற சில விஷயங்கள பார்த்தா இதெல்லாம் நிஜமாமே நடக்குதான்னு தோணும்ல. அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்ப பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது ஒரு பெரிய ஆற்றல் புரட்சிக்கு தொடக்கமா இருக்குமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த போட்டோல தெரியுதே, இது ஒரு செத்துப்போன பேட்டரி. ஆனா இந்த பேட்டரி இந்த சின்ன எல்இடி லைட்ஸ்க்கு பவர் கொடுத்துட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? பொதுவா ஒரு பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து கரண்ட் வராதே, ஆனா இங்க வருது. இதுதான் இந்த கதையோட முக்கியமான மர்மமே. சரி, இந்த பேட்டரி எவ்வளோ நாளா இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1-2 நாள் இல்ல, தொடர்ந்து 26 நாளா. ஆமாங்க, 26 நாள் விடாம இந்த செத்துப்போன பேட்டரி இந்த லைட்டை எரிய வச்சிட்டு இருக்கு. இதுவே பெரிய ஆச்சரியம் இல்ல? சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு பேட்டரிக்கு எப்படி ரெண்டாவது வாழ்க்கை கொடுக்க முடியுதுன்னு பாப்போம். அதாவது இத கண்டுபிடிச்சவரோட முக்கியமான கேள்வியே இதுதான். செத்துப்போன ஒரு பேட்டரிக்கு பெரிய கஷ்டம் எதுவும் இல்லாம திரும்ப உயிர் கொடுக்க முடியுமா? அவரோட இந்த சோதனை முடியும்னு அடிச்சு சொல்லுது. இப்போ இந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. மார்ச் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி செட்டப்ல இருந்து 3 வோல்ட்டும் கிட்டத்தட்ட 100 மில்லி ஆம்பியர் கரண்ட்டும் வந்திருக்கு. ஆனா 26 நாள் கழிச்சு ஏப்ரல் 17ல அதோட பவர் வெறும் 2.7 வோல்ட் 60 மில்லி ஆம்பியரா தான் குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, சாதாரண பேட்டரியா இருந்தா இந்நேரம் முழுசா ட்ரெயின் ஆயிருக்கும். ஆனா இது கிட்டத்தட்ட அதே பவர்ல இருக்கு. ஓகே, அடுத்ததா இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு அவங்க பண்ண மாற்றம் ரொம்பவே சிம்பிளான ஒண்ணு. இந்த நம்பவே முடியாத விஷயத்துக்கு பின்னால இருக்கிற அந்த ரகசிய பொருள் என்னன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. அது வேற எதுவுமே இல்ல, ஒரு சாதாரண பென்சில்ல இருக்கிற கிராஃபைட். ஆமாங்க, நாம எழுத பயன்படுத்துற அதே பென்சில் தான். இதை செய்யறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. 2 டெட் பேட்டரி எடுத்துக்கணும். 2-3 சென்டிமீட்டர் நீளமுள்ள கிராஃபைட் துண்டு பென்சில்ல இருந்தே கூட எடுத்துக்கலாம். ஒரு துண்டை பேட்டரியோட பாசிட்டிவ் முனையிலையும் இன்னொன்னு நெகட்டிவ் முனையிலையும் கனெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் அந்த பேட்டரிக்கு திரும்பவும் உயிர் கொடுக்குதுன்னு அந்த கண்டுபிடிப்பாளர் சொல்றாரு. சரி, இதுக்கு பின்னால என்ன அறிவியல் இருக்கு? இத கண்டுபிடிச்சவரோட தியரி இந்த சிம்பிள் செட்டப்பை பிரபஞ்சத்தோடயே கனெக்ட் பண்ணுது. இப்போ கிராஃபைட்டோட கெமிக்கல் காம்போசிஷனை பாருங்க. அதுல 98.9% கார்பன் 12 தான் இருக்கு. ஆனா கண்டுபிடிப்பாளர் என்ன சொல்றாருன்னா, மேட்டரே இது இல்ல, அதுல ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல, அதாவது நானோ அளவுல இருக்கிற கார்பன் 14 சொல்ற ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் தான் இந்த மேஜிக்கே செய்துன்னு சொல்றாரு. அப்போ கார்பன் 14னா என்ன? அது ஒரு அரிய வகை ஐசோடோப். நம்ம வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜன் மேல விண்வெளியிலிருந்து வர்ற காஸ்மிக் கதிர்கள் படும்போது இது உருவாகுது. நம்ம பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்கள்லயும் இது இருக்கு. சோ கண்டுபிடிப்பாளர் சொல்ற தியரி படி என்ன நடக்குதுன்னா, முதல்ல கிராஃபைட்ல இருக்கிற அந்த கார்பன் 14 காத்துல இருக்கிற நைட்ரஜனை தனக்குள்ள இழுக்குதாம். அப்புறம் குவாண்டம் டனலிங்னு ஒரு கொள்கை மூலமா அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. குவாண்டம் டனலிங்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தடைய தாண்ட முடியாத ஒரு அணு அதுக்குள்ள ஊடுருவி போற மாதிரி ஒரு விசித்திரமான குவாண்டம் நிகழ்வு. இதனால கண்டினியூஸா ஒரு சின்ன அளவுல எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. இதனாலதான் அந்த பேட்டரி சாகாம வேலை செஞ்சுட்டே இருக்குன்னு அவர் விளக்குறாரு. ஆனா நில்லுங்க, இந்த பேட்டரி சோதனை வெறும் ஒரு ஆரம்பம்தான். இத கண்டுபிடிச்சவரு இதே தியரிய வச்சு முழுக்க முழுக்க ஒரு புது டிவைஸே உருவாக்குறாரு. இந்த ஸ்லைட பார்த்தா ரெண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் சூப்பரா புரியும். ஒரு பக்கம் பேட்டரி சோதனை, இது எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை பயன்படுத்தி இந்த தியரியை ப்ரூவ் பண்ணுது. இன்னொரு பக்கம் கண்ணம்மா களிமண் ஜெனரேட்டர், இது மூலப்பொருட்கள்ல இருந்தே பவரை உருவாக்கி இதே தியரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இந்த புது ஜெனரேட்டரோட அமைப்பை எப்படி இருக்குன்னு பாப்போம். இது பார்க்க ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கு. மேல ஒரு அலுமினியம் பிளேட், அதுக்கு கீழே கண்ணமா களிமண், அதுக்கு கீழே கிராஃபைட் பிளேட். இது ஒரு பேட்டரி மாதிரியும் ஒரு கெப்பாசிட்டர் மாதிரியும் கலந்து வேலை செய்யுது. இந்த ஜெனரேட்டரோட முதல் புரோட்டோடைப் ரொம்ப சின்னது, வெறும் 2 கிராம் களிமண்ணை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதோட பவர் அவுட்புட் பொட்டன்ஷியலை பாருங்க. அந்த 2 கிராம் சாம்பிள் 1.4 வோல்ட்டும் 1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டும் கொடுக்குது. ஆனா இது ஒரு போஸ்ட் கார்டு சைஸ்க்கு பெருசு பண்ணினா தியோரிட்டிக்கலா 10 வோல்ட் 10 ஆம்பியர் வரைக்கும் பவர் ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது உண்மையா இருந்தா ஒரு மிகப்பெரிய விஷயம். இவ்ளோ பெரிய விஷயங்களை முன்வைக்கிறதால இத கண்டுபிடிச்சவரு சும்மா ஆன்லைன்ல மட்டும் போஸ்ட் பண்ணல, அவர் ஒரு நேரடி சவாலையே விடுக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கண்டுபிடிப்புக்காக ஒரு பேட்டன்ட் அப்ளிகேஷனும் ஃபைல் பண்ணிருக்காங்க. இத அதிகாரப்பூர்வமா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இது அந்த கண்டுபிடிப்பாளரோட நேரடி அழைப்பு. அவர் சொல்றாரு, நான் எல்லா விஞ்ஞானிகளையும் காலேஜ் ப்ரொஃபஸர்களையும் குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் ப்ரொஃபஸர்களையும் இத பத்தி யோசிக்க சொல்லி கேட்டுக்கிறேன்னு. இது சயின்ஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் மாதிரி தான். சரி, நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். அப்போ சுத்தமான ஆற்றலுக்கான சாவி ஒரு பென்சில்லையும் ஒரு பிடி களிமண்லையும் ஒளிஞ்சிருக்கா?
இந்த ரொம்ப ரொம்ப சாதாரணமான பொருட்கள்ல ஒரு பெரிய ஆற்றல் புரட்சிக்கான விதை இருக்குமா? இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.